இப்படி ஒரு ரசம் வச்சு குடுத்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே உங்கள பாராட்டுவாங்க. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? சட்டியில 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு பொடி பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 6 பெரிய தக்காளி பழம், ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா வந்துட்டு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து தக்காளி பழத்த வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி பழத்த ஆற வச்சு கையாலேயே கரைச்சுக்கோங்க. சட்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுமே கரைச்சி வச்சிருந்தா அந்த தக்காளி கரைசலை சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அரைச்சி வச்சிருந்த அந்த பொடியுமே இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு உப்பு பத்தல அப்படின்னாக்கா உப்பு சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கோங்க. ரசம் நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு துண்டு கட்டி வெல்லம் சேர்த்துட்டு ரசம் நல்லா பொங்கி வருது பாருங்க. இந்த மாதிரி டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.